பாபுனா பாம்புன்றாரு அவரு. தோட்டம் போட்டிருக்காங்களோ, நைட்டே மாட்டி இருக்கும் போல. அந்த பக்கம் இது திறந்துருக்கா, ஏறி தவிக்கலாமா? திறந்துக்கலாம் இவங்க. ஏன்னா நல்லா பெருசாக இருக்குது, அந்த பக்கம் இருந்து எடுக்கணும். இவங்க வந்து பார்த்ததுலேருந்து இப்படி தான் இருக்கா, வயிறுலாம் வீங்கி இருக்கு. காலையில் வெள்ளனை தான் ட்ராவலாக வெளியே கிளம்புவான். வெளியே பைரவருக்கு பயந்து தான் மாட்டிக்கிட்டேன். உள்ளே வந்திருப்பேன், பைரவர் கத்திக்கிட்டே இருக்கும், அப்படியே உடம்பை பெருசாகிக்கிட்டேன். சரி, பயப்படாரா தங்கம்? அந்த பாம்பை நம்ம பத்திரமா காப்பாற்றியாச்சுங்க. ஸோ பிள்ளை இந்த இடத்துல தான் லாக் ஆகிட்டேன். பாம்பை பொறுத்தளவுக்கு சின்ன ஓட்டையாக இருந்தாலும் சரி, உள்ளே நுழைஞ்சு அழகாக வந்துடுவாங்க. ஸோ பயந்துட்டாங்கன்னா உடம்பை பெருசாக்கிட்டு லாக் ஆகிக்கிடுவாங்க. ஸோ இது பைரவருக்கு பயந்துட்டு தான் அந்த இடத்துல லாக் ஆகிருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காலையிலே இந்த ஜீவனை வந்து நம்ம காப்பாற்றியிருக்கோம். தங்கப்பில் பித்தாரு தண்ணி நல்லா குடிச்சிங்களே. ம் ம் பயப்படாரா? ம் ம் பயப்படாதீங்க, அவ்வளோதான், சேஃபாக ஆகிட்டீங்க நீங்கள். சரியா? சரியா தங்கம்? வரும் உடம்பு வீங்கி இருந்தது எல்லாமே குறைஞ்சிருச்சு பாருங்கள். ஓகேவா? ஓகே, சேஃபாக போகணும். சரியா? சரி விடு விடு, என் கையை விடுப்பா. கையை விடுங்க. கையை விட மாட்டீங்களா என் தங்கம்? இங்கே வா, இங்கே வா. வா, எதுக்கு கம்பை போட்டு உழப்பிக்கிட்டு இருக்கேன், வாடா. ஸோ கரெக்டாக 5 ஃபீட் இருக்குங்க இந்த ஸ்னேக். ஸோ ஒரு இந்தியன் ரேட் ஸ்னேக். இது வந்து கோவம் வந்துருச்சு பிள்ளைக்கு. தங்க பிள்ளை பெத்தாரு. சரி போகலாம் வா. அழகி உள்ளே போ, உள்ளே போயா, பயப்படாத, போ போப்பா. இதுவே நல்ல பெருசு தான். உள்ளே போ, பயப்படாம போ. இப்போ போ, இப்போ போ, தைரியமாக போ, போகலாம் போ, போப்பா. நல்ல பிள்ளை.